ஆசை வச்சேன் என்ன ஊடு வாசல்லாம் இப்படி இருக்குது. நீ இப்படியே படம் பார்த்துனுங்கிற. என் பையன் வர டைமு பசங்க ஸ்கூல் விட்டுட்டு வரமா ஏமா அப்படிலாம் உட்காந்துக்கிறீங்க? ஏன் உனக்கு டிவியே தான் இல்லை செல்லு நோண்டுக்கிற? இதெல்லாம் என்ன ஏன் இப்ப செல்லு பார்த்தனால என்னவா? என்னன்னா இப்போ புள்ள சாப்பாட்டுக்கு வரமா என்ன பண்ணுவேன்? பேர பசங்களாம் அம்மா அக்கறையாதான் நீ போய் ஆக்கு. அப்போ நான் வேலை செஞ்சுட்டு வரது நீ டிவி பார்த்துன்னு செல்லு நோண்டி இருப்பியா? அப்ப என்ன பண்ணுன்றிய? என்ன பண்ணா செய்யத்தான் சொல்றாங்க. என்ன செய்யணும்? சாப்பாடு செய்யணும். அப்ப நாங்க காலையில இருந்து சாப்பிடல, நாங்க எப்படி வந்து சாப்பிடுறது? அதுக்கு நான் செல்லே தோண்டக்கூடாதா? நான் வீடியோவே பண்ணக்கூடாதா? பார்க்க கூடாதா? பார்க்காத. என்னால பார்க்காமலாம் இருக்க முடியாது. முடியும்னா எப்படி இருக்க முடியும்? ஏன் ஊடு வாசல் அப்படி இருக்குது, எப்படி பார்க்க? என்ன இப்ப ஊடு வாசலுக்கு என்ன கேடா? நல்லா தானே இருக்கு. நீங்களா பாரு. ஏன் என்ன நல்லா தானே இருக்கு. இந்த ஊடு ஊடாதான் இருக்கு, வாசல் இருக்கு. இந்த அதே போயிடுமா? என்ன பொழப்பு? என்ன பொழப்பு? செல்லு பார்த்தனா என்ன வந்துச்சா? வருவான் சாப்பாட்டுக்கு போய் என்ன சொல்லுவா? பதில் என்ன சொல்லுவானா? ஏன் அப்ப அக்கறையா இருந்தா உன் மவுனுக்கு நீ போய் வலை வச்சு கொண்டாந்துட்டு பாக்க. ஏன் நான் போய் ஆக்குவானா? வீட்டு வேலைக்காரியா? மருமகள வீட்டு வேலைக்காரியா? வேலைக்காரி தான். எங்க வீட்டுக்கு வந்துட்டு பாக்க வேலைக்காரி தான். என்ன உன் வீட்டுக்கு வந்தா வேலைக்காரி தான். உன் வீட்டுக்கு வந்தா உன் மவுனுக்கு சோறாக்கி போடணும், உன் மவுளுக்கு துணிமணி துவச்சு போடணும், பாத்திரம் விளக்கி வைக்கணும். இதேதான் வேலையா? அப்படித்தான். என் வீட்டுல நான் ஒரு டீ குடிச்சா வந்த இடத்துல செய்யணும் நல்லாத்தையும். எதுக்கு எல்லாதான் செய்யணும். அப்படிலாம் ஒண்ணும் செய்யணும் அவசியம் கிடையாது. செய்யணும்னா வீட்டு கிளம்பி போய்க்கினே இரு. நீ அதை சொல்லாத, என்ன வீட்டு விட்டு போன்னு சொல்லி யார் சொல்லுவாங்க? உன் மகன் வந்து சொல்லுட்டு. என் மகன் சொல்லப்படா, நான் தான் சொல்லுவேன். ஏன் நீ சொல்லுவாத? பின்ன யார் சொல்லுவாங்க? நாங்க பாத்து கொண்டாந்தா நாங்க கேட்காத பின்ன யாரு கேட்பாங்க? நீ சும்மாவா என்னை கட்டிட்டு வந்தீங்க? என்ன சம்பந்தம் கட்டினோமா? 10 பவுன் நகை கேட்டீங்கல்ல, 10 பவுன் நகை போட்டா 10 பவுன் நகை. நீ அதுக்கு ஆசைப்பட்டு தான் என்னை கட்டிட்டு வந்தீங்க. அதுதான் வச்சு செல்லு நோண்டி இருக்க. ஆமா, நகைக்கு ஆசைப்பட்டு கட்டிட்டு இருந்தா செல்லு தான் தோண்டிக்கிட்டு இருக்கேன். ஆமா, செல்லு நோண்டி சோறு வந்துரும். ஆமா, சோறு வருமா? ரெண்டு பேரும் சோறு வருமா? ஏன் என்ன ஆக சொல்ற? இப்ப எனக்கு பசி எடுத்து சாப்பாடு செய்யணும் கூட. ஏன் நான் செய்யணும்? ஏன் நான் உனக்கு வேலை செஞ்சுட்டு உனக்கு சோறு ஆக்கி குடுக்கணுமா? நீ டிவி பார்த்து நீ செல்லு நோண்டி. ஆமா, ஊர் உலகத்துல பணக்கார பொம்பளை. ஆமா, பணக்கார வீட்டு பொம்பளை எதுக்கு கட்டிட்டு வந்தீங்க? இதெல்லாம் கட்டிட்டு வந்தீங்க. அது கட்டியாந்தா வேலை செய்யாத உனக்கு சோறு போட்டு உட்கார்ந்து இருப்பாங்களா? தேவைன்னா நான் செஞ்சு சாப்பிட்டுக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்க செஞ்சு சாப்பிடுங்க. நாங்க என்னத்துக்கு கொண்டாந்தோம்? எங்களால முடியாதான் உனக்கு கொண்டாந்து வச்சுக்கிறேன். அப்ப அதான் உங்க வீட்டு வேலைக்காரியை கொண்டு வந்துருக்க. வேலைக்காரி தான். நீ சாப்பாடு சேர்ந்து வை. என்னால செஞ்சு தர முடியாது. வருவாங்க பேர பசங்க வந்தாங்கன்னா என் மகனுக்கு நான் மேகி செஞ்சு கொடுத்துப்பேன். நீ மேகி செஞ்சா அப்ப நாங்க என்ன தோணும்? நீங்க பட்டினியா கடங்க. ஏன் எங்களை பட்டினியா கடங்க? ஏன் என் வீட்டுல இருக்க முதல்ல? நீ என் வீட்டுல ஏன் இருக்க முதல்ல? உன் மகனை தானே நான் கல்யாணம் பண்ணிருக்கேன். ஏமா உனக்காகத்தான் நான் கேக்குறேன். பசி அடிக்க தம்மா கொடு. சுபாடா இங்க அந்த அம்மா கிட்ட போய் பசிக்குது கிசிக்குது. நான் உனக்கு அம்மா மேகி செஞ்சு தரேன். உன் பிள்ளைக்கு மேகி செஞ்சு கொடுத்தா எங்க பாத்துக்கு யாரு கொடுக்குற? பாரு, அவ்வளவுதான் உனக்கு மரியாதை. உன் மகனுக்கு கல்யாணம் பண்ணிருக்கேன். உன் மகனுக்கு நான் புள்ள பெத்து கொடுத்துருக்கேன்ல, 2 ஆம்பளை புள்ள பெத்து கொடுத்துருக்கேன்ல. இதுக்கு மேல வேற என்ன செய்ய முடியும்? புள்ள பெத்துட்டா உனக்கு பெரிய இதுவா? ஆமா, எனக்கு பெரிய இதுதான். முதல்ல நீ வீட்டை விட்டு வெளியில போ. என்னையா வீட்டு விட்டு நீ வெளியில போ முதல்ல. என் வீட்டுல எனக்கு என் புருஷனுக்கு சண்டைக்கு காரணமே நீதான். உன் நோம்பேன உன் பிள்ளைகளை இட்டுக்கிட்டு போய் ஏன் என்ன வெளியில போ சொல்ற? நீ போ வெளியில. ஏன் என்ன போ சொல்ற? நீ போ முத வெளியில. உடனே இட்டு போ நோம்பேன எங்க? ஏன் நான் இட்டு போணும்? நீ போ முத வெளியில. நான் என்ன பண்ண? உமால வச்சிருக்கேன். வாடா, இப்பதான் அந்த கிளவிக்கிட்டே போய் சோறுங்கறீங்க. அது போய் எங்க போய் வேணும் சோறு? அவங்க அப்பா அந்த அவங்க அப்பா நான் கட்டி வச்சிருக்கேன். அப்ப அப்ப நாங்க எங்களுக்கு யார் சோறு போறாங்க? நான் ஏன் உனக்கு சோறு போடணும்? நீ வெளியில போ முதல்ல. நீ வெளியில போ முதல்ல. நீ வெளிய போ புள்ளி. நீ போ முத வெளியில. அவனை இட்டுன்னு போ. போமா வெளிய போ. நீ வெளிய போ சொல்ற. ஆமா, உனக்கு நான் சொன்னேன். எனக்கு உரிமை இல்லாத எனக்கு எதுக்கு சும்மாவா கட்டி வந்த? உன் மகனை எதுக்கு நான் கட்டிட்டேன்? சொந்த வீடு இருக்குன்னு சொன்னதானே உன் மகன். ஆமா, சொந்த ஊர்னா அப்ப பெத்த தாய் சோறு போடுவா. நான் தாயில சோறு போட வயசான காலத்துல எங்க போக வேண்டியது? கோயில் கோயில் யார் எங்களை பிச்சை எடுக்க சொல்ற? போய் எடு. எல்லாத்தையும் சம்பாதிச்சு மூட்டுல வச்சிட்டு நாங்க போய் பிச்சை எடுக்கணும். ஆமா, அப்புறம் ஆம்பளை புள்ள பெத்தன் பவுஸ்ல இருக்கீங்க. 10 பவுன் நகை போட கட்டி கொடுங்க. நாங்க கட்டிட்டு வந்தா நீ போணும் கோயில். என் புள்ளைய தான் படிக்க வச்சு சம்பளத்தை வாங்கி தரேன். ஆமா, வேற எதுக்கு அப்புறம் ஓமான நான் எதுக்கு கட்டிட்டு வந்தேன்? அதுக்கு தான் போ போ. சும்மா இருடா. சோறு சோறு கர்மச்சி. இதே ஒரு சோறு சோறு என் பேர புள்ள கத்துது. எனக்கு அது இல்லையா? ஐயோ, உனக்கு பதிக்குதோ? ஏன் பதிக்காது? பெத்த எனக்கு பதிக்கல. உனக்கு பதிக்குதோ? உனக்கு செல்ல நோண்டி இருந்தா போதும். புள்ளிங்க எனக்கு செல்லு நோண்டுனா போதும். ஆமா, செல்லு நோண்டிடு. நான் செல்லு தான் நோண்டுவேன். நீ என்ன பேசுற? ஒப்புக்கிட்டு சொல்றேன் நான். ஏன் நீ புதுசு பண்ணி சண்டை முட்டல? ஆமா, எங்களுக்கு சோறு அதுக்கு தான் வயசான காலத்துல எங்க போய் தொலைன்றேன் நான். எங்க போய் எனக்கு கலகம் முட்டுறது வீட்ல. தின்னு போட்டு சோத்தாக்கி விட தின்னு சும்மா இருக்கியா? சோறு ஆக்கி வச்சிக்கிறேன் நாங்க தின்னுட்டு. வேலைக்கு போனவன் 6 மணிக்கு வந்தனே அப்படியே புருஷன முன்னாடி கலகம் முட்டி விட்டு இப்படி கைத்தடி சிரிக்கலாம்னு பாக்குறேன். ஆமா, எங்களுக்கு சோறு போடாத புள்ள என்னத்துக்கு? என்ன சோறு போடல உனக்கு? என்ன நாங்க தின்ன மிச்சம் தான் உனக்கு போட முடியும். நான் துண்ணுமுட்டி மிச்சம் போடுவேன். நாங்க அதை வாங்கி துண்ணணும் அவசியம். ஆமா, உனக்கு அதோட என் வீட்டுல இருந்துக்கின்னு எனக்கு அல்வா குடுக்குற. நீ போய்கினே இருக்க. அல்வா குடுக்குற கில்வா பேசுற நீ. மறுபடியும் பேசுற மாதிரியா பேசுற? ஆமா, மறுபோங்கற வாங்குற. எங்களுக்கு இல்லாத உரிமை எங்களை பட்டினி போய் கடைக்கு சொல்றேன். பட்னியா யார் போட சொன்னா? அரிசி பருப்பு ஆக்கி தின்னுடா. நான் ஆக்கி துறதுக்கு உன்னை என்னத்துக்கு உட்கார வச்சிருங்க? செல்லு நோண்டி இருக்கு சொன்னா. ஆமா, அப்படிதான் உட்கார சொன்னா. மவுளுக்கு தான் ஆக்கி போட முடியும்.
எல்லாம் வீட்டு விட்டு ஏன் என் பிள்ளைல விரட்டுறீங்க என் வீட்டுல இருக்காத பாத்தியாடா இந்த கிழவிட்ட 10 ரூபா வாங்காதீங்க 5 ரூபா வாங்காதீங்க எப்படி கட்டுது பாத்தியா கொடுக்குறேன் நான் தான் கொடுத்துருக்கேன் என் பேர பிள்ளைங்க அது கூட கொடுக்கணும் நீ என்னத்துக்கு தான் வீட்ல நீ கொடுக்குறேன் வீட்டுக்காரன் கொடுக்குறேன் நான் தான் கொடுக்குறோம் பெத்தா நீ தான் கொடுக்கணும் ஆமா நான் தான் பிள்ளைக்கு நீ தான் கொடுக்கணும் பசி எடுத்துன்னு பேர பிள்ளைக்கு ஆக்கி போறது நீ ஆக்கி போடு ஏன் என்ன பண்ணி செல்லு நோண்டினா இருப்ப நான் ஆக்கி போடுறேன் அப்படிதான் நோண்டுவேன் செல்லு அப்படிதான் நோண்டினா எப்படியா உமா விட்டுற அப்படியே ஆக்கி உட்காந்துக்கின்னு அப்படி செல்லு நோண்டி ஆமா என் அம்மா வீட்ல நான் எப்படி இருந்துன்னு உனக்கு தெரியுமா எப்படி இருந்தா 24 மணி நேரமும் 20 மணி நேரம் பெட்டில ஆட்டிக்கின்னு கால ஆட்டிக்கின்னு செல்லு நோண்டி எங்க அம்மா தொட்டில போட்டு நான் ஆட்டிக்கிட்டு ஆமா இருந்துச்சு அங்க ஆட்டி ஊர்ல சீமையில இல்லாத பையன் உன் பையனு நீ தானே சொந்த வீட்டு போகணும் பொண்ணு வேணும் வந்து கட்டினேன் சொன்னனு பொண்ணு கட்டினா எங்களுக்கு சோறு போடுவான்டா கட்டி வந்தவங்க நல்லா சோறு போடணும் கட்டிட்டு வந்துட்டு இப்படி கொடுமைப்படுத்துற மாமியாக்காரி நாங்க தான் கொடுமை போடுறோம் ஊர் வளர்த்த இந்த மாமியாங்களே இப்படிதான் இருக்குங்க போல இந்த மருமா மாருங்கெல்லாம் அப்படித்தான் என்ன மருமோல நீ கண்டுட்ட நீ என்ன மருமா மாமியாருக்கு சோறு போட்டோம் ஐயோ மாமியா வந்துட்டாங்கன்னு சோறு போட்டு கொடுங்க மாமியாக்கெல்லாம் சோறு போடணும் அவசியம் கிடையாது வயசான காலத்துல பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருந்தேன் கோயிலுக்கு உண்டை கட்டி வாங்கிட்டீங்க போயிருந்தோம் வீட்டுல நடு வீட்டுல வாழையில போட்டு சோறு கேட்க கூடாது ஆமா நாங்க கஷ்டப்பட்டு வீட்டுல வச்சுட்டு நாங்க போய் பிச்சை எடுத்து துணு சொல்லி நீ தானே ஊர்ல உள்ள மக மருமகள் உன்ன மாதிரி ஏழப்பட்ட மருமகளா கட்டி வச்சினா உனக்கு அடிமையா ஒரே பிள்ளை பெத்து நான் உட்காந்து கொடுத்தா கால அடிச்சு அதான் சொல்றேன் நீ காலாடி சொல்லிட்டியா நீ என்ன பண்ணிருக்கணும் உனக்கு கீழ இருக்க மருமவ அவளை பார்த்து கூப்பிட்டு இருந்தா உனக்கு கூடு கும்பிட்டு போட்டு சோறு போட்டுருப்பா நல்லா 10 பவுன் வாங்கி போட்டுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படிதான் மருமவ வருவா போ உட்காந்து துன்றி அப்பெல்லாம் யாருக்கு நான் ஏன் உட்காந்து தின்றேன் உன் மகனுக்கு அதோட வேற என்ன வேலை இருக்கு ஆமா சண்டை போட்டுக்காம போங்கம்மா வேலையை பாருங்கம்மா நீ போயா நீ வந்துடுறீங்க வீடு வாசல்ல மட்டும் இருக்குது அவங்க பாட்டு இப்படி உட்காந்தா எப்படி என்ன நீ பாட்டு கூட பாடுங்க செய்து கொடுக்குறா எங்களே ஊர்ல வந்து வையாதுன்ற என்ன கேடா என்னத்துக்கு ஊர் சுத்தினுங்க தான் டிவி பாத்துட்டு செல்ல நோண்டிங்கன்னா மருமகளா தான் என்ன என்ன மூணாவது மனுஷன் கிட்ட நீ சொல்றீங்க மூணாவது மனுஷன் கிட்ட சொல்றீங்க ஆமா அக்கத்துல பக்கத்துல சொன்னா தான் உன்னை நீ பக்கத்துல பக்கத்துல சொல்லி சிற்பா சிரிக்க வைக்கதான் உன் பொழப்பா ஆமா அது பையன் வரட்டும் விளக்க மாத்துது அடிப்பா ஒரு வேலை வீடு வாசலாம் அப்படி இருக்குதுன்னா இங்க பாருமா மாமியார் கூட நான் பார்க்க மாட்டேன் நாய்கிட்ட எல்லாம் ஒன்னொன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா ஏன் என்னத்துக்கு கண்ட நாயில புறணி பேசிட்டு இருக்கேன் கண்ட நாயில அவங்களா கண்ட நாயில அவங்களாம் வந்தாங்க புடிங்க விட்டுருவாங்க என்னை புடுங்குவாங்க நல்லா வரட்டுமே வீட்டை விட்டே முடிக்கிடுவாங்க இதுக்கெல்லாம் காரணம் உன் மகன் தானே வரட்டும் இப்ப சொல்லு போ போ உன் பிள்ளை வரட்டும் உங்க அப்பா வந்து எல்லாத்தையும் சொல்லுங்கடா ஆமா இந்த பொம்பளை பாரு எப்படி எல்லாம் பேசுறீங்க இருங்க நடிப்பு பாரு எப்படி நடிப்பு பாரு எங்க அம்மா அதுக்கு தான் நான் சொன்னேன் இந்த மாதிரி ஈத்திர வீட்ல எல்லாம் பொண்ணை கட்டி கொடுக்காதன்னு எங்க அம்மா காரி கேட்டாளா இப்படியாட பணம் காய்ச்சி உன்னை கொண்டாந்து வச்சதுக்கு மகன் என்ன சொன்னான் தெரியுமா என்கிட்ட வந்து நீ ஒரு வேலை கூட பாக்காத எல்லா வேலையும் நான் பாக்குறேன் சோறாக்குறேன் குழம்பாக்குறேன் துண்டு வைக்கிறேன்னு யோ போயா முதல்ல நீ எல்லாம் ஏன் வந்து பேசுறீங்க ஆமா ஆமா என் புள்ள சொன்னாங்களாம் என் புள்ள சொன்னாராம் உட்கார வச்சு எங்க அம்மா எல்லா வேலையும் செய்வாங்க பாருங்க ஆமா சொல்லி கட்டிட்டு வந்தவன் மகன் ஆமா போ அவன் அந்த பக்கம் போ நீ போய் போறேன் போ போன்ற போக இடம் இல்லையா இருக்க இடம் இல்லையா போமா பக்கத்துல போய் கிடக்குறோம் ஆமா போமா போயா முதல்ல வாடா நம்ம போலாம் என்னத்த குடும்பத்துல வாழ மாட்டேன் நான் போறோம் அந்த பொம்பளை வச்சிருக்கிற மாதிரி தான் நீ வர என் பிள்ளை நீ யாருப்பா நீ வந்து கேக்குற போமா நீ ஏன் முடிக்க அனுப்புற எப்படி வைக்காப்பா என் மருமலை நான் அடிக்கிற ஓட்டிக்கிறேன் நீ ஏன்பா வர பக்கத்து வீட்டுக்க தெரியாது வந்தனா போ குடும்பத்தை கழிக்கிறதுக்கு வர குடும்பத்தை கழிச்சிட்டு இட்டுன்னு போறேல்ல